ஓகே நம்ம அடுத்த கட்டத்த நோக்கி போகணுன்ற ஒரு விஷயம் இருந்தா கூட, நமக்கு வர படங்கள் எல்லாமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸாவே வருதுன்றபோது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல யோசிச்சதே கிடையாது. ஏன்னா, ஓகே. நான் இந்த சினிமாவுக்கு வரதே பெரிய கனவா நினைச்சேன். எனக்கு பெரிய ஒரு பேஷனேட்டா உள்ள வந்திருக்கோம். சினிமாவ காதலிச்சு உள்ள வரோம். அது சொல்லுவாங்க காதலின்னு சொல்லுவாங்கல்ல. ஓகே. இப்ப காதலிய காதலிச்சா நம்மளுக்கு அந்த குறைகளே எதுவுமே தெரியாது. ஸோ நான் வந்து அந்த ஒரு சீனு, அரை சீனு சும்மா நிக்கிறோம். அத பத்தி நான் யோசிக்கிறதே இல்ல. இயக்குனர் நம்மள கூப்பிடுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஓகே. இப்ப விடாமுயற்சி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, எல்லாரும் கேட்டுட்டு சொன்னாங்க, சாங்ல வரீங்க சார், அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல வரீங்க. ம். அதுக்கு நடுவுல நடந்த விஷயங்கள் இயக்குனருக்கும், எனக்கும், அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அத எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஆடியன்ஸ்க்கு. ஆடியன்ஸ பொறுத்தவரைக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒரு அஜித் சார் படத்துல நம்ம இருக்கோம். அது ஒரு விசிட்டிங் கார்டு. த்ரிஷாவோட அப்பா. எனக்கு ஆரம்பிச்சது வந்து கேபியோட அப்பாவா. ஆமா. இப்ப இன்னைக்கு டேட் வரைக்கும் த்ரிஷாவோட அப்பா. இது வரைக்கும் ஸ்ருதிஹாசனோட அப்பா. ஓ! ஸ்ருதிஹாசனோட உங்களுக்கும் அப்பாவா தானே எனக்கும் அப்பா, பட் மெயினா ஸ்ருதிஹாசனோட ஓகே. அப்பா. ஸ்ருதியோட அப்பா. அதுக்கு பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் வந்தது. இது ரியல் அப்பா. ரியல் அப்பா கமலஹாசன் பக்கத்துல போட்டோ போட்டாங்க. ஹிந்துல. படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி. ஓகே. அதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு வச்சுங்க. பட் தான் சொல்றேன். இப்ப என்னன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு என்னன்னா, நம்ம வந்து அது அக்செப்டபிள் தான். இப்போ